Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. பிரதமர் மோடி இன்று தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 17,300 கோடி ரூபாய் மதிப்புடைய திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். மேலும் ராமேஸ்வரம் பாம்பன் கடலில் அமைக்கப்பட்ட தூக்கு பாலத்தை பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். குலசேகரப்பட்டினம் இஸ்ரோ விண்வெளி ஏவுதளத்தின் கட்டுமான பணிகளுக்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கட்டுமான பணிகளுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டவுள்ளார். நெல்லையில் இன்று நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றவிருக்கிறார். இதனையொட்டி நெல்லையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் ட்ரோன் கேமராக்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் புதிய தொழில்நுட்பங்கள் வளரும் போது அந்த தொழில்நுட்பங்களில் உலகளாவிய முதலீடு இந்தியாவிற்கு வரும் என்பதால் தொழில் முனைவோர் தங்கள் திறனை விரிவுபடுத்த வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தியிருக்கிறார். மதுரையில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் இதனை தெரிவித்தார். பிரதமர் மோடி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அஷ்டசக்தி மண்டபம் வழியாக மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு சென்று வழிபாடு நடத்திய மோடி பின்னர் சுந்தரேஸ்வரர் சன்னதியிலும் சாமி தரிசனம் செய்தார். கோவில் சார்பாக மாலை அணிவித்து அவருக்கு மரியாதை செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பிரதமர் மோடியை சந்தித்த ஜெர்மன் பாடகி கசாண்ட்ரா மேஸ்விட்மேன் தமிழில் சிவமயமாக பாடலை பாடி அசத்தினார். இதனை கேட்டு கைதட்டி ரசித்த பிரதமர் மோடி அந்த வீடியோவை அவருடைய எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து பாராட்டியிருக்கிறார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சார்பாக மத்திய சதுக்க திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட சுரங்க நடைபாதையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலமாக திறந்து வைத்தார். சென்னை சென்ட்ரல் பகுதியை உலகத்தரம் வாய்ந்த அடையாளமாக மேம்படுத்தும் நோக்கில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்தியாவிலேயே ஒரு தொகுதிக்கு வேட்பாளரே அறிவிக்காமல் வேட்பாளர் யார் என்பது தெரியும் என்றால் அது மத்திய சென்னை தொகுதி மக்கள்தான் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தயாநிதி மாறனுக்கு வாக்கு கேட்க முயன்றவர் வேட்பாளர் பெயரை தலைவர் அறிவிப்பார் என கூறி சமாளித்தார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். தேர்வு காலமாக இருப்பதால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு போராட்டத்தை கைவிட்டு ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் கேட்டுக்கொண்டுள்ளார். மூவர் குழுவின் அறிக்கையை பெற்று முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்வதாகவும் தெரிவித்துள்ளார். பாஜக பற்றிய கேள்விகளுக்கு அதிமுகவினர் பதில் சொல்ல வேண்டியதில்லை என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கூறியிருக்கிறார். கோவை சிங்காநல்லூரில் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் தந்தையின் 25வது நினைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அதிமுக கூட்டணியில் இருந்தபோது அனைவரும் தமாகவிற்கு சிறப்பான மரியாதை அளித்ததாக அக்கட்சியின் தலைவர் GK வாசன் தெரிவித்திருக்கிறார். கோவையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் முன்னிலையில் பேசிய அவர் பாஜக கூட்டணி வெற்றி பெற அனைவரும் உழைக்க வேண்டும் என்று கூறினார். தலைகீழாய் நடந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவால் காலூன்ற முடியாது என VCK தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் வலுவாக இருந்தால் சனாதன சக்திகள் இங்கு காலூன்ற முடியாது என்று கூறினார். தமிழ்நாட்டில் 3 காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை SP-யாக இருந்த டோங்கரை பிரவீன் உமேஷ் சிவகங்கைக்கும், சிவகங்கை SP-யாக இருந்த அரவிந்த் மதுரைக்கும், சென்னை இணை ஆணையராக இருந்த ஸ்ரீனிவாசன் அண்ணா நகருக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கடலூரில் ஸ்டாலினின் குரல் எனும் தலைப்பில் திமுகவினர் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து பரப்புரையில் ஈடுபட்டனர். மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா தேரடி வீதியில் உள்ள பூக்கடையில் பூக்களை தொடுத்து வியாபாரம் செய்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார்.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்ற பெயரில் திமுகவினர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் திமுக அரசின் சாதனைகளை விளக்கும் விதமாக துண்டு பிரசுரங்களை வழங்கி நாடாளுமன்ற தேர்தலுக்காக வாக்கு சேகரித்தனர். காங்கிரசின் இந்தியா கூட்டணி உடைந்து வருவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா விமர்சித்திருக்கிறார். ஹிமாச்சலில் ராஜ்யசபா தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது பற்றி பேசிய அவர், நிர்வாகிகளை காங்கிரஸ் தலைவர்கள் சரியாக நடத்தாததால் அவர்கள் கட்சியை விட்டு விலகுகிறார்கள் என்றார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற ராஜ்யசபா தேர்தலில் பாஜக 8 இடங்களிலும் சமாஜ்வாடி கட்சி 2 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளனர். இந்த வாக்களிப்புகளுக்கு மத்தியில் சமாஜ்வாடி கட்சியைச் சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை சந்தித்தனர். அரசியல் ஆதாயங்களுக்காக எதிர்க்கட்சிகள் இந்தியாவை வடக்கு தெற்கு என இரண்டாக பிரிக்க முயல்வதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாஜக வட இந்தியாவை மையமாக கொண்ட கட்சி அல்ல எனவும் விளக்கம் அளித்தார். சத்தீஸ்கரில் நடைபெற்ற சம்பவங்களை பற்றி பேசினாலே உடல் நடுங்குவதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் தேசிய நூலகத்தில் மக்களுடன் உரையாற்றிய அவர், இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை இன்று வரை கைது செய்யாதது மாநில அரசின் அடாவடித்தனம் என குற்றம் சாட்டினார். குடியுரிமை திருத்த சட்டத்தை வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்குள் அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வரும் முன்பாக குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான விதிகள் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. கேரளாவில் ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெறாது என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் விமர்சித்திருக்கிறார். ஹிந்துத்துவா, ஹிந்தி, இந்து, இந்துஸ்தான் அடிப்படையிலான அவர்களின் கருத்தாக்கங்களுக்கு கேரள மக்கள் ஆதரவு அளிக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் எம்பியும் நடிகையுமான ஜெயபிரதாவை கைது செய்ய ராய்ப்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணைக்கு ஆஜராகாததால் அவரை தேடப்படும் நபராக அறிவித்த நீதிமன்றம் 6ஆம் தேதி நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டுள்ளது. தெலங்கானாவில் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தொடங்கி வைத்தார். அனைத்து வெள்ளை ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் 500 ரூபாய்க்கு சமையல் சிலிண்டர் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கடல் ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் நடைபெற்ற மிலன் 2024 நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. விசாகப்பட்டினத்தில் 3 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நட்பு நாடுகளைச் சேர்ந்த 35 போர்க்கப்பல்கள், விமானங்கள், நீர்மூழ்கிகள் உள்ளிட்டவை பயிற்சியில் பங்கேற்றன. தஞ்சாவூர் மாவட்டம் நீலத்தநல்லூரில் நெல் மூட்டைகள் வைப்பதற்கான சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வை காணொலி மூலமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கும்பகோணம் எம்எல்ஏ அன்பழகன் அடிக்கல் நாட்டினார். பிரதமர் மோடி தமிழை ஆதரிப்பதால் அவரை தான் ஆதரிப்பதாகவும் மீண்டும் அவரே பிரதமராக வருவார் என்றும் மதுரை ஆதீனம் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடியை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கச்சத்தீவு பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததாக கூறினார். பெப்சி தலைவரும் திரைப்பட இயக்குநருமான ஆர்.கே. செல்வமணி மீதான அவதூறு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. பினான்சியர் முகுந்த் சந்த் போத்ரா சார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் 2016 தொடர்ந்த வழக்கை அவருடைய மறைவுக்கு பிறகு மகன் ககன் போத்ரா நடத்தி வந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியில் கூலி தொழிலாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் அண்ணன் தம்பிக்கு ஆயுள் தண்டனை விதித்து பத்மநாபபுரம் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தண்டனை பெற்ற இருவரும் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டனர். கோவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவில் இணைய உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் பாஜகவைச் சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் இணைய உள்ளதாக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை கொருக்குப்பேட்டையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு முடிதிருத்தும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் அதிமுக மாவட்ட செயலாளர் R.S. ராஜேஷ் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் டோக்கன் வழங்கியவர்களுக்கு மட்டும் புடவை வழங்கியதால் டோக்கன் இல்லாதவர்கள் புடவை கேட்டு மேடைக்கு சென்றனர். இதனால் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் நிர்வாகிகள் கலைந்து சென்றனர். சென்னை குறுக்குப்பேட்டை பணிமனையில் இருந்து கவுஹாத்தி அசரா வரை செல்லும் பார்சல் கார்கோ எக்ஸ்பிரஸ் ரயிலை சென்னை ரயில்வே கோட்ட மேலாளர் விஸ்வநாத் ஏரியா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த ரயில் மூலமாக அனைத்து வகையான விற்பனை பொருட்களை கொண்டு செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட மலை ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. தண்டவாள சீரமைப்பு பணிகள் முடிந்த நிலையில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து 150க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு உதகைக்கு மலை ரயில் வந்தடைந்தது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே தனியார் பள்ளியில் பணிபுரியும் விலங்கியல் ஆசிரியை தேர்வுக்கு முன்பாகவே வினாத்தாளை வெளியிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வினாத்தாள் வெளியிடப்பட்டது பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்தியதில் உறுதி செய்யப்பட்டது. சென்னை ராமாபுரத்தில் அமைந்துள்ள SRM கல்லூரியின் ஃபேஷன் டிசைனிங் துறை சார்பில் விம்சிகல்ஸ் 2024 என்ற மேற்கத்திய ஆடைகள் கண்காட்சி நடைபெற்றது. இங்கு ஃபேஷன் டிசைனிங் துறை மாணவர்களால் வடிவமைக்கப்பட்ட 150 வகையான மேற்கத்திய ஆடைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் கொளப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுதவுள்ள 12 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் தேர்விற்கு தேவையான உபகரணங்களை வழங்கினார். மேலும் தேர்வை அச்சமின்றி எதிர்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுரை கூறினார். தேனி மாவட்டம் தர்மத்துப்பட்டியில் தனது சகோதரியின் மகளின் சடங்கு நிகழ்விற்காக தாய்மாமன் 500 கிலோ எடையுள்ள மாலையை கிரேன் மூலமாக எடுத்து வந்தது ஊரையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. ராமராஜ் என்பவர் தனது சகோதரி மகளின் பூப்புனித நீராட்டு விழாவிற்காக 5 லட்சம் ரூபாய் பணம் 500 கிலோ மாலையை கொண்டு வந்தார். ராமநாதபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சேவுக பெருமாளை கைது செய்தனர். பட்டினங்காத்தான் ஊராட்சி பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்த ஷெரீப் என்பவரிடம் வீட்டுமனைக்கு அனுமதி வழங்க லஞ்சம் வாங்க முயன்றபோது கைது செய்யப்பட்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பொறியாளர்கள் சங்க மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. அதில் உயர்ந்து வரும் கட்டுமான பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவது குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு நினைவூட்டும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் அலுவலகங்களில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் நடைபெறும் போராட்டத்தால் அலுவலக பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் கூட்டுறவு வங்கி முன்பாக பட்டை நாமம் போட்டுக்கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கியில் நகைகளை பறிகொடுத்த விவசாயிகளுக்கு 14 ஆண்டுகளாக எந்தவித நிவாரணம் வழங்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கிற்கு லாரிகளை அனுப்பாமல் உரிமையாளர் சங்கத்தினர் தொடர் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். கல்லிமில் உரிமையாளர்களின் லாரிகள் மூலமாக நெல் மூட்டைகளை ஏற்றி செல்ல அதிகாரிகள் அனுமதி வழங்கியதாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் செம்படாம்பாளையத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இடமாற்றம் செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். காரைக்கால் புதுத்துறை பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனிதநேய மக்கள் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியிருப்பு பகுதியில் சுத்திகரிப்பு ஆலை அமைவதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை OMR சாலையில் புதிய மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடையின் ஷட்டரை மூடினால்தான் கலைந்து செல்வோம் என கூறியதன் பேரில் போலீசார் கடையின் ஷட்டரை மூடினர். துடியலூர் அருகே ராஜவாய்க்காலில் அமைக்கப்படும் குடிநீர் குழாயால் நீர்வழி பாதைகளுக்கு இடையூறு ஏற்படுவதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் அதனை பார்வையிட்ட கவுண்டம்பாளையம் MLA PRG அருண்குமார் உரிய விதிமுறைகளை பின்பற்றி குழாயை மாற்றியமைத்து தருமாறு கேட்டுக்கொண்டார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அனுமதியின்றி நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் மாடு முட்டியதில் ஒருவர் உயிரிழந்தார். அத்திக்கானூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாடைத்தோட்டத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் உயிரிழந்த நிலையில் அரசு இழப்பீடு வழங்க உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை அடுத்த மங்கலம் கிராமத்தில் ஸ்ரீ போர் மன்னலிங்கேஸ்வரர் தேர் திருவிழாவில் இன்னிசை கச்சேரிக்காக திரண்ட மக்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினர் போக்குவரத்தை முறையாக சீரமைக்காததால் மங்கலம் பசார் வீதியில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நின்றன. மயிலாடுதுறையில் மகா காளியம்மன் கோவிலில் உள்ள உண்டியலை உடைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் பணத்தை திருடி சென்றுள்ளனர். கோவிலில் 6வது முறையாக திருட்டு சம்பவம் அரங்கேறியிருக்கும் நிலையில் சிசிடிவி காட்சிகள் உதவியோடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் அன்னூர் மன்னீஸ்வரர் கோவிலில் சாமி கும்பிட வந்த பெண்ணிடம் செல்போன் திருடப்பட்டது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த புகாரின் பேரில் அன்னூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தேனியில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த இளைஞரை பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வீடுகளில் உள்ள கம்பிகள், மோட்டார் ஒயர்களை திருடிய இளைஞரை சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் அப்பகுதி மக்கள் கையும் களவுமாக பிடித்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் முதியவர் பால் வாங்க கடைக்கு வந்த சைக்கிளை ஒருவர் பட்டப்பகலில் திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த காட்சிகள் கடைக்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தன. திருச்சி மாவட்டம் நம்பர் 1 டோல்கேட் அருகே அதிகாலையில் மதுபோதை தலைக்கேறிய குடிமகள் சாலையில் விசிலடித்து நடனமாடி அலப்பறை செய்துள்ளார். இதனால் கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை செய்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருச்செந்தூர் அருகே கள்ளக்காதலி வீட்டின் முன்பாக விவசாயி மர்மமான முறையில் மரணமடைந்த நிலையில் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் கொலை வழக்கு பதிவு செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயி ஜெயக்கொடிக்கும் பட்டுரோஜா என்பவருக்கும் 12 வருடங்களாக கள்ள தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட தானியங்களுக்கான தொகை வழங்கப்படாததால் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 40 நாட்களுக்கு மேலாகியும் தானியங்களுக்கான தொகை வழங்கப்படவில்லை என அதிகாரிகளிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே சமையல் வேலை செய்யும் நபரை மது போதையில் அடித்து கொலை செய்ததாக உடன் தங்கியிருந்த இருவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையைச் சேர்ந்த ராஜா என்பவர் கொல்லப்பட்ட நிலையில் சூலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் உளுந்தை கிராமத்தில் முதியவரை கொலை செய்த குற்றவாளிகள் உடல் மறைத்து வைக்கப்பட்ட இடத்தை மாற்றி மாற்றி கூறியதால் போலீசார் திணறி வருகின்றனர். தேடுதல் இரவை எட்டிய நிலையில் குற்றவாளிகளை போலீசார் மீண்டும் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள சாலை கிராமம் பேருந்து நிறுத்தத்தில் உள்ள செல்போன் கடைக்குள் புகுந்து 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய செல்போன்களை திருடி சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே அரசு பேருந்தில் கேரளாவிற்கு எடுத்து செல்லப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 315 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. உரிய ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட தங்கத்தை கைப்பற்றிய போலீசார் அதனை நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். டெஸ்லா நிறுவனம் தனது கணிசமான ஆர்டருக்காக பணம் செலுத்தவில்லை என்று கலிபோர்னியா பேக்கரி ஒன்று குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதன் நிறுவனர் எலான் மஸ்க் உடனே பணத்தை செலுத்திவிட்டு எக்ஸ் தளத்தில் போஸ்ட் செய்துள்ளார். மேலும் டெஸ்லா சிறந்த செயலையே செய்யும் எனவும் அவர் தெரிவித்தார். காயம் காரணமாக ரஞ்சி கோப்பையில் இருந்து ஸ்ரேயஸ் ஐயர் விலகியதாக கூறப்பட்ட நிலையில் அரையிறுதி ஆட்டத்தில் மும்பை அணியில் அவர் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. மார்ச் 2ஆம் தேதி தொடங்கும் அரையிறுதி ஆட்டத்தில் தமிழ்நாடு மும்பை அணிகள் மோதுகின்றன. வேட்டையன் படப்பிடிப்பிற்காக நடிகர் ரஜினிகாந்த் ஹைதராபாத்திற்கு விமானம் மூலம் புறப்பட்டு சென்றார். வேட்டையன் படப்பிடிப்பு தமிழகம், ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற நிலையில் தற்போது ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில் நடந்து வருகிறது.
நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் லதாவின் 43வது திருமண நாளிற்கு அவர்களுடைய மகள் சௌந்தர்யா தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதில் இருவரும் 43 ஆண்டுகளுக்கு முன்பு மாற்றிக்கொண்ட தங்க செயின் மற்றும் மோதிரங்களோடு உள்ள புகைப்படத்தை பகிர்ந்திருக்கிறார். தனுஷ் நடிப்பில் உருவாகி வரும் ராயன் திரைப்படத்தில் சரவணன் இணைந்திருக்கும் நிலையில் இது தொடர்பான போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. இப்படத்தை தனுஷ் இயக்கி நடிக்கும் நிலையில் S.A. சூர்யா, செல்வராகவன், பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றனர். நடிகர் சந்தானம் நடிப்பில் உருவாகி வரும் புதிய படத்தின் போஸ்டரை கமல்ஹாசன் இன்று வெளியிட உள்ளார். வடக்குப்பட்டி ராமசாமி படத்தை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் படத்தின் இயக்குனர் ஆனந்த் இயக்கத்தில் சந்தானம் புதிய படத்தில் நடித்து வருகிறார். நடிகை டாப்ஸிக்கும் பேட்மிண்டன் வீரரான மத்தியாஸ் என்பவருக்கும் விரைவில் திருமணம் நடைபெறவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருமணம் உதய்பூரில் பிரம்மாண்டமாக நடைபெறவிருப்பதாகவும் உறவினர்கள் மட்டுமே பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவையொட்டி திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பூச்சொரிதல் ரத ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று மாரியம்மனை வழிபட்டனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு மூலவர் முருகப்பெருமானுக்கு தாராபிஷேகம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மூலவரின் வெப்பத்தை தணிக்கும் விதமாக நடத்தப்படும் தாராபிஷேகம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள சித்தி விநாயகர் கோவிலுக்கு சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் பால்குடம் மற்றும் காவடி எடுத்தும் ஊர்வலமாக சென்றனர். சைனாவைச் சேர்ந்த ஷாவ்மி நிறுவனம் பார்சிலோனியாவில் நடைபெற்று வரும் மாநாட்டில் தனது புதிய தயாரிப்பான SUV 7 செடான் காரை உலக சந்தையில் அறிமுகம் செய்தது. அக்வா ப்ளூ SU7 பார்ப்பதற்கு மட்டுமல்லாமல் திறன் சார்ந்தும் முக்கிய வரவாக இருக்கப் போவதாக துறை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.